தமிழகத்தில் பசுக்களில் சுய உதவி குழு பெண்கள் 25 கிலோ வரை பொருட்களை கட்டணம் இல்லாமல் எடுத்து செல்ல அனுமதி. தமிழகத்தில் அரசு நகர மற்றும் புறநகர் பஸ்களில் சுய உதவி குழு பெண்கள் 25 கிலோ பொருட்கள் 100 கிலோமீட்டர் வரை கட்டணம் இல்லாமல் எடுத்து செல்லலாம் என போக்குவரத்துறை அறிவித்துள்ளது. இதற்கான கட்டணம் சுமை பயணச்சீட்டு நடத்துனரால் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் சுய உதவி குழுவினர் தங்களது உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்த ஊக்குவிக்கும் வகையில் இந்த சலுகை வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கோயில் நிலத்தில் வசித்தால் பட்டா கிடைக்குமா? பட்டா வழங்குவது தொடர்பான நிலையான வழிகாட்டல்களை அரசு வெளியிட்டுள்ளது. அதில் கோயில் வகைப்பாட்டில் உள்ள புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்கப்படாது என தெரிவித்துள்ளது. அந்த நிலங்களை பொறுத்தவரையில் கோயில் பெயரில் முறையாக பட்டா பெற்றுள்ளனர். அதை சிலர் நீண்ட காலமாக ஆக்கிரமித்து பயன்படுத்தி வரும்போது பட்டா பெற முயல்வது தொடர்பான பல வழக்குகள் கோர்ட்டுகளின் நிலுவையிலுள்ளது கவனிக்கத்தக்கது. வதந்தியால் பாலாய்ப்போன கேரியர் கஸ்தூரி. தனக்கு 20 வயதாக இருந்தபோது 60 வயது நடிகருடன் உறவில் இருந்ததாக கிசுகிசு வந்ததால் தனது சினிமா கேரியரே பாலாய் போனதாக கஸ்தூரி வேதனையுடன் தெரிவித்துள்ளார். அந்த நடிகர் தனக்கு பெரிய வீடு வாங்கி கொடுத்து துபாயில் செட்டில் செய்ததாக வெளியான வதந்தியால் தனது வீட்டில் நடிக்க வேண்டாம் என கூறிவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாகவே வெறும் 8 ஆண்டுகள் மட்டுமே சினிமாவில் நடித்ததாக தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகை விவாகரத்து பிறகு உக்கிரன் அதிபர் மன்னிப்பு கடிதம் அனுப்பியதாக தகவல். வெள்ளை மாளிகையில் நடந்த விவகாரத்துக்கு பிறகு உக்ரைன் அதிபர் வோலோடியார் அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு மன்னிப்பு கடிதம் அனுப்பியதாக தகவல் வெளியாகின்றன. உக்ரைனுக்கு இராணுவ உதவியை அமெரிக்கா நிறுத்திய நிலையில் சில தினங்களுக்கு பிறகு வந்த கடிதத்தை பாராட்டுவதாக டிரம்ப் கூறினார். ரஷ்ய போர் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் உக்ரைன் அதிகாரிகள் செவ்வாய் அன்று சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர்.